வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். முதியோர்களுக்கான பற்களின் நலன் பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய டென்டிஸ்ட் உங்களை மாதிரி டென்டிஸ்ட் முதியோர்கள் பற்களை இழந்த முதியவர்கள் இம்ப்ளான்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க. அந்த வயதான காலத்தில் இம்ப்ளான்ஸ் வைக்கிறதுனால ஏதாவது ரிஸ்க்ஸ் ஏதாவது இருக்குங்களா? ஓகே, இம்ப்ளான்ட்டே வயதானவங்களுக்கு தான் மெயினாக போடுவோம். ஏன்னா பல்லு விழுந்த பிறகு பல்லு இல்லாதவங்களுக்கு தான் நம்ம இம்ப்ளான்ட் வைப்போம். இம்ப்ளான்ட் பல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த இம்ப்ளான்ட் பார்த்தீங்கன்னா டைட்டேனியம் இந்த மெட்டீரியல்ல பண்றது கிரேட் 5 மெடிக்கல் கிரேட் டைட்டேனியம்னுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் மெட்டீரியல்ல தான் இந்த இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏன் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இல்லை வேற மெட்டல்ல பண்ணக்கூடாதுன்னா, இந்த இம்ப்ளான்ட்ல என்ன பியூட்டினா, இந்த ஒரு மெட்டீரியல் தான் எலும்பு அதிகம் எலும்பா நினைச்சு அதுக்குள்ள வளர ஆரம்பிக்குது. இப்போ ஸ்டீல் வச்சோம்னா அதை ஃபாரின் பாடியா பார்க்கும். ஸோ அது மேலே வளராது, அதை சுத்தி இருக்குமே தவிர அது கூட ஜாயின் ஆகாது. ஆனா இம்ப்ளான்ட்ல மட்டும் இந்த டைட்டேனியம் மெட்டீரியல்ல எலும்பு அதிகம் எலும்பு நினைச்சு அப்படியே வளர்ந்து ஒன்னாயிருது. நான் ஒரு பல்லை எடுக்கலாம், நான் இம்ப்ளான்ட் எடுக்க முடியாது. ஏன்னா இம்ப்ளான்ட் எலும்பு ஒன்னு அரிச்சாங்க. ஸோ ஒரே அந்த அளவுக்கு யுனைட் ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு யுனைட் ஆகுது ஒரே மெட்டீரியல் டைட்டேனியம். ஸோ சேஃபஸ்ட் மெட்டீரியல், மோஸ்ட் பயோ கம்பேட்டபிள் மெட்டீரியல் சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் பாடிக்கு அக்செப்ட் பண்ற, பாடி அதிகம் எலும்பை ஒத்துக்கிற ஒரு மெட்டீரியல்னா அது டைட்டேனியம் மெட்டல் தான். ஸோ இது இருக்கிறதுலேயே சேஃபஸ்ட். இப்போ பல்லு ரீப்ளேஸ் பண்றதுல, பல்லு போயிடுச்சுன்னா அங்க திருப்பி பல்லு வைக்கிறதுல இதுதான் பெஸ்ட் சிஸ்டம் இப்போ இருக்கிறதுல. டாக்டர், இப்போ டைட்டேனியம் அப்படின்னு கேட்கும்போது அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குன்ற மாதிரி தோணுது டாக்டர். ஆமாங்க, டைட்டேனியம் அந்த மெட்டல் அந்த பையிங் காஸ்டே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுது. ஆனா இப்போ என்னன்னா, இப்போ சில ரொம்ப சீப்பா வருது, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது இப்போ சைனாலேருந்து வருது, வெளியூர்லேருந்து வருது. அதெல்லாம் நான் ஸ்டாண்டர்டைஸ்ட் மெட்டீரியல். இப்போ நம்ம கையில போடுறது, காலில் போடுறது என்ன வேணா போட்டுக்கலாம். எலும்புக்குள்ள வைக்கிறப்போ நம்ம ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணோம். அது ஸ்டாண்டர்டைஸ் கம்பெனில இருந்தா வாங்கி யூஸ் பண்ணோம். ஸோ இம்ப்ளான்ட் போடுறப்ப எப்பவுமே நல்ல இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணவங்கிட்ட தான் போய் போட்டுக்கணும். டாக்டர், இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரீட்மெண்ட் வாங்கிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்க? பெனிஃபிட் என்னன்னா, உங்க சொந்த பல்லு, நீங்க உங்க சொந்த பல்லு எப்படி கடிச்சு சாப்பிட்றீங்களோ அதே எஃபெக்ட் கடிச்சு, அது அந்த கடிச்சு சாப்பிட்ற எஃபெக்ட் எப்படியோ அந்த எஃபெக்டே உங்களுக்கு கிடைக்கும். பல்லு இல்லாதவங்களுக்கு சொந்த பல்ல கடிக்கிற அளவுக்கு அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். கடிக்கிறது மட்டும் இல்லை, ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பியரன்ஸும் பர்ஃபெக்டாக நம்ம பல்ல செட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ முன்ன இப்போ இம்ப்ளான்ட் இல்லாதப்ப என்ன பண்ணுவோம்னா, பல்லு எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு 2 பல்லு போச்சுன்னா பிரிட்ஜ் சொல்லுவாங்க. இருக்கிற பல்லுக்கு ரூட் கெனால் பண்ணிட்டு கேப் போடுவோம். ஸோ அப்படி ரூட் கெனால் பண்ணி போடுறப்ப நல்ல பல்லு ஒன்று அஃபெக்ட் ஆகுது. ஆனால் இம்ப்ளான்ட் வைக்கிறப்ப எந்த பல்லும் எந்த வாயில டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ நேச்சுரல் பல்லுக்கு க்ளோசஸ்ட் ஆர்டிஃபிஷியல்னா இம்ப்ளான்ட். டாக்டர், இப்போ பற்களை இழந்த முதியவர்கள் உங்ககிட்ட இம்ப்ளான்ட்டுக்காக வராங்க அப்படின்னா அது ப்ரொசீஜர் என்னங்க டாக்டர்? ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, அவங்க டெஸ்ட் பண்ணி அவங்க சுகர் லெவல் எப்படி இருக்கு, அவங்க ஹெல்த் நல்லா இருக்கா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். அது ஓகே இருந்தால் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவோம். சிபிசிடி ஸ்கேன் இருக்கு, கோன் பீம் சிடி ஸ்கேன். ஸோ இந்த ஸ்கேன் ஏன் எடுப்போம்னா, அந்த எலும்பு நல்ல குவாலிட்டி எலும்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா, ஹைட்டுன்னா வித்துன்னா அது இம்ப்ளான்ட்டை தாங்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கான்றது அந்த ஸ்கேன் வச்சு பார்ப்போம். அதுலயும் பர்ஃபெக்டா இருக்கு. சில பேருக்கு அந்த ஏரியாலே ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. இப்போ இம்ப்ளான்ட் வேணும்னு கேட்பாங்க, ஆனா அந்த எலும்பு பார்த்தா இம்ப்ளான்ட் வச்சு அதை கடிக்கிற அளவுக்கு தாங்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது, இல்லை ரொம்ப மெலிசா இருக்கும். இம்ப்ளான்ட்டோட போன் மெலிசா இருந்துச்சுன்னா இம்ப்ளான்ட் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாடி ஹெல்த், செகண்ட் சுகர் லெவல்ஸ், அப்புறமா உங்க போன், அந்த இண்டிவிஜுவல் போன் நம்ம வைக்க போற இடத்துல போன் சாலிடா இருக்கா, ஹைட் வித் குவாலிட்டி ஆஃப் போன் நல்லா இருந்தா நெக்ஸ்ட் தான் we can go for placement of implant. அண்ட் இன்னொரு இது என்னன்னா, இம்ப்ளான்ட் வச்ச உடனே பல்லு வைக்க மாட்டோம். இம்ப்ளான்ட் வச்சது 4 மாசம் டைம் இருக்கு. 4 மாசத்துக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பல்லு வைக்க மாட்டோம். ஏன்னா இம்ப்ளான்ட் வச்சு 4 மாசம் அந்த எலும்பு அந்த இம்ப்ளான்ட் குள்ள வளர்ந்து அப்படியே கல்லாட்டம் ஆயிடும். ஒன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா செட் ஆன பிறகு நம்ம பல்லு வச்சாதான் லைஃப் லாங் வரும். ஸோ இது ஒரு லாங் டியூரேஷன் ப்ரொசீஜர் டாக்டர். ஆமாங்க. பட் நீங்க 4 மாசம் வந்துட்டு இருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ளான்ட் வச்சுட்டு போயிட்டு 4 மாசம் பொறுத்து அந்த செகண்ட் ஸ்டேஜ் அந்த பல்லு ஃபிட் பண்றதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் ஐடியலா நம்ம பல்ல இம்ப்ளான்ட்ஸை யாருக்கெல்லாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் டாக்டர்? பல்லு இல்லாதவங்க
யாராக இருந்தாலும் இம்ப்ளான்ட் போகலாம். ஏன்னா அதில் கிடைக்கிற கம்ஃபர்ட் வந்து நீங்கள் பல் செட்டில் கிடைக்காது. ப்ளஸ் இப்போ ரூட் கெனால் பண்ணி பிரிட்ஜ் பண்ணுறப்ப மற்ற பல்லு அது ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. சம்டைம்ஸ் பல்லு உடைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க ஏஜில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஆனால் இம்ப்ளான்ட் வச்சோம்னா ஒரிஜினல் பல்லில் கிடைக்கிற அதே ஃபீலிங் வரும். டாக்டர், நிறைய பேர் வந்து அவங்களோட இளம் வயதில் வந்து பற்களை வந்து எடுத்திருப்பாங்க, ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஆமாங்க. ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு அப்புறம் கூட வந்து இம்ப்ளான்ட் வச்சுக்கலாமா? அதாங்க இப்போ அவங்க பேஷண்ட் ஏஜ், அவங்க எப்போ பல் எடுத்தாங்க, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம அவ்வளோ பார்க்கறது இல்லை. ஸ்கேனில் போன் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நிறைய வருஷம் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த போன் சுருங்கி இருக்கும். ஸோ அந்த போன் நல்லா ஷ்ரிங்க் ஆகிட்டு அந்த இம்ப்ளான்ட் வித்தோட ரொம்ப சின்னதாக போச்சுன்னா வைக்க முடியாது. இப்போ இம்ப்ளான்ட் வந்து ஒரு 3 mm 3 mm இருக்குன்னா எலும்பு மினிமம் 5 mm இருந்தால் தான் நம்ம இம்ப்ளான்ட் வச்சு அதை சுற்றி எலும்பு இருக்கணும். இப்போ இம்ப்ளான்ட் வித்து வந்து 3 mm, எலும்போ 3 mm இருந்துச்சுன்னா நம்ம எங்கே நம்ம வச்சோம்னா இந்த இதுவை கம்ப்ளீட்டாக ஸ்பிளிட் ஆகிடுவாங்க. ஸோ கரெக்டான நல்ல எலும்பு ஸ்ட்ராங் போன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம இம்ப்ளான்ட் வைக்க முடியும். டாக்டர், இம்ப்ளான்ட் வச்சுக்கிட்டவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஏதாவது இருக்குங்களா? ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்காங்க? இல்லைங்க. இப்போ நார்மலாக என்ன பார்ப்போம்னா அவங்க பாடி கண்டிஷன் பார்ப்போம். ஹார்மோனல் இது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்லை ரொம்ப ஹை டயபெட்டிக்காக இருந்தோம்னா பண்ண மாட்டோம். செகண்ட் திங் வந்து இந்த ஸ்மோக்கிங் இருக்க பீப்புளுக்கு, சில பேர் ஏஜ் பீப்புளும் நிறைய பேர் ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இம்ப்ளான்ட் வைக்கிறது ஒரு மெட்டல் பீஸ் போனுக்குள்ளே வைக்கிறோம். இதை வந்து போனை ஏமாத்துறோம். நம்ம அதையும் போனை நினைக்க வைக்கிறோம். ஆனால் அந்த டைமில் ஹாட்டுக்கு ஹீட்டு கோல்டு அதெல்லாம் அந்த டிஃபரன்ஸ்லாம் வந்தால் பாடி இம்மீடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணி தான் அது ஃபார்வர்ட் பாடி போன் ஃபார்மேஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த ஸ்மோக்கர்ஸ் ரொம்ப கான்ஸ்டன்ட் ஸ்மோக் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் வந்து we don't put implants. ஆனால் ஏஜ்ட் பீப்புளுக்கு டெஃபினட்டாக ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர். நீங்கள் இந்த இம்ப்ளான்ட் அந்த ஃபர்ஸ்ட் செட் பண்ணதுக்கும் அப்புறம் அந்த அதில் பல்லு வைக்கிறதுக்கும் ஒரு 4 மாதம் டைம் கேப் சொன்னீங்க. அந்த டைமில் ஏதாவது ஸ்பெஷல் டயட்ரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது? இல்லைங்க. ஏன்னா நம்ம இம்ப்ளான்ட் வச்ச உடனே டாப் போர்ஷன் இருக்காது. போனுக்குள்ளே இம்ப்ளான்ட் இருக்கும். டாப்பில் ஜஸ்ட் ஒரு கவர் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்க்ரூ இருக்காங்க. அதை அவங்க கடிக்கும் போதெல்லாம் ப்ரெஷரே விழாதுங்க. ஏன்னா கடிக்கிற ஏரியாவுக்கும் அந்த ஏரியாவுக்கும் பெரிய கேப் இருக்குது. மேக்ஸிமம் சாப்பிட்றப்போ சாப்பாடு போய் மாட்டோம் நல்லா ப்ரஷ் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் தான் எங்ககிட்ட தேவை. உங்கள் சைட்லேருந்து பேஷண்ட் சைட்லேருந்து தேவை எங்களுக்கு. மற்றபடி இம்ப்ளான்ட் அது வேலையை செய்யும். பாடி நம்ம உடம்பு இந்த ஆஸ்டியோ இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க. எலும்பு அந்த இம்ப்ளான்ட்குள்ளே வளர்ந்து முடியறதுல அவங்க உடம்பு செய்கிற வேலை. அதை யாருமே இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. நேச்சுரலாக நடக்கிற விஷயம். ஸோ யாருக்கெல்லாம் அந்த இம்ப்ளான்ட் செஞ்சுக்கிற ஃபிட்னஸ் இருக்கோ அவங்களாம் தாராளமாக இம்ப்ளான்ட் செஞ்சு. நிச்சயமாக இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரொசீஜர் தான் இம்ப்ளான்ட் தான். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.